சுபாஷ் தூக்கிட்டு இருக்காங்க. யாரா கதவை தட்டுறாங்க. டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ரவுடி வந்து கன் எடுத்து ஷூட் பண்ண பாக்குறான். என் புருஷனை சுற்றாதீங்க, சுபாஷ சுற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அர்ச்சனா ஒரு பக்கம், இதுல வேற சண்டை வேற வந்துடுது. ஷூட் பண்ணிடுறான் அந்த ரவுடி. ஆக்சுவலா வேற ஒரு பக்கம் ஷூட் பண்றான். இந்த சவுண்ட கேட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் ஓடி வர்றாங்க. அதை கேட்டோன்னா அந்த ரவுடி என்ன பண்றான்னா சுபாஷோட ரூம்ல இருந்து வெளியே ஓடி வர. ராம் சீதா எல்லாம் ஓடி வராங்க. டே ராம், முதல்ல அவரை புடிடா புடிடா அப்படிங்கிற ராமும் தடுத்துட்டே ஓடுறாங்க. ஆனா ராம் வர்றதுக்குள்ள கீழே இறங்கி ஓடுறான். துரையும் பிடிக்க பாக்குறாங்க. அங்க இருந்தும் அவன் எஸ்கேப் ஆயிடுறான். ராம் வேகமா துரத்திட்டு போறாரு. அதுக்குள்ள அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். பிடிக்க முடியல. சரி என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. துரை சொல்றாரு, என்னடா இது, இப்ப சுபாஷ ஒருத்த கொல்ல வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. அதான் மாமா எதுவுமே புரியல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே யாரது வந்தவன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது சீதா சொல்றாங்க, அது அவருக்கு தானே தெரியும் அப்படின்னு திருத்துன்னு முழிக்கிறாரு சுபாஷ். இல்ல சுடா வந்தவன் யாருன்னு பாத்துருப்பாருல, அது சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சேது சொல்றாரு, டே சுபாஷ் யாருன்னு உனக்கு தெரியுமாடா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணி வச்சிருக்கியா, குடுக்கல் வாங்கல ஏதாச்சும் பிரச்சனையா, ஏதாச்சும் யாராச்சும் போன் பண்ணி மிரட்டினாங்களா, என்ன சொல்லுடா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அவர்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொல்றாங்க. ஒருவேளை இது ஹைதராபாத்ல இருந்து இருக்குமோ வந்திருப்பாங்களோ அப்படின்னு. ஆஹா சும்மா இருக்க மாட்டா போல இருக்குதே அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு சுபாஷ். சேது கேக்குறாரு, டே என்னடா இது, ஹைதராபாத் கம்பெனில ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டியா? ஐயோ இல்லன்னு, அதெல்லாம் நல்லா ஓடிட்டு இருக்குது, நல்ல விதமா ஓடுது, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாரு சுபாஷ். ஆளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல உமா சொல்றாங்க, ஒருவேளை மகாவை கொன்னவனா இருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா மகாவை கொன்னவன் சொன்னா இவன் காசு கெடுத்து அந்த ரவுடி என்னையும் கொல்ல வந்திருப்பானோ அப்படின்னு நினைச்சிட்டு என்னடா இது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, ஆமா ஆமா மகாவை கொன்னவனா இருக்கும், ஐயோ நீதான் ராம் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இதுல வேற இந்த அர்ச்சனா என்ன சொல்றாங்கன்னா, மகாவை கொன்ன வந்தவனா சீதாக்கு தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் இவங்களும் கூட்டு கலவாணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே உமா பயங்கரமா சண்டை போடுறாங்க. இது உங்களுக்கு தெரியுமா அப்படி அப்படின்னு சொல்றாங்க. எப்படியாச்சும் நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ கூப்பிட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அர்ச்சனா. டே ராம், எனக்கு என்னமோ அந்த வந்தவனுகளும் மகாவை கொன்னவனுகளா தான் இருக்கும், அதை முதல்ல யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா இது வந்தவனுங்க சித்தியை கொன்னவனுங்க இல்ல, இது ஏதோ பிளான் பண்ணி செய்யற மாதிரி இருக்கு, விடியட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ராம். இதே எல்லாத்தையுமே சீதா பார்த்து மறைச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது காலையில ஆகுது. வேகமா சுபாஷ் வர்ற அந்த ரவுடி ஒரு அரேஞ்ச் பண்ணாரு பாத்தீங்கன்னா, அந்த ரவுடி கிட்ட வந்து பணத்தை தூக்கி வீசி எரிஞ்சிட்டு, இனிமேல் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, என்ன தைரியம் இருந்தா நான் கொல்ல பாத்துருப்பா அப்படின்னு சொல்றாங்க. சுபாஷ் நான் கொல்றது பணத்துக்காக தான், உன்னை கொண்டு போட்டு பணத்தை எங்க வாங்குறது, நான்லாம் கொல்லவே இல்ல அப்படின்னு சொல்றேன், கொல்ல ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற, அப்ப நீ வரலையாங்க? நான் வரல, வேற ஏதோ ஒரு விஷயத்துல நீ மாட்டிருக்க, கவனமா இரு, உன்னை போட்டு தரதுக்கு வேற எவனோ பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சுபாஷ் அர்ச்சனா 2 பேரும் வந்திருக்காங்க. கூடவே துரையும் வந்திருக்காரு. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காரு ராம். அப்போ வந்து யாராச்சும் எதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்கும் போதே துரை கேக்குறாரு, இந்த ஹைதராபாத் செகந்திராபாத் அது மாதிரி ஏதாச்சும் எதிரிகள் இருக்குமா, அங்க யாராச்சும் அங்க இருந்து வருவாங்களோ அப்படின்னு கேக்குறாங்க. மாமா கொஞ்சம் சும்மா இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்றாங்க ராம். அதென்ன ஹைதராபாத் செகந்திராபாத்னே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அர்ச்சனா. யாரு கொல்ல வந்தாங்கன்னு ஏதாச்சும் தெரிஞ்சதா சித்தப்பா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே, எனக்கு யாருன்னு தெரியும், அது சீதா தான் அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. சித்தி சீதா மேல அபாண்டமா பழிய போடாதீங்க அப்படிங்கிறாங்க. என்னடா இவன் மாறிட்டானா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ராம் சொல்றாரு, மகா சித்திய கொன்னதுக்கு காரணம் அவங்க மேல ஒரு வெறுப்பு இருந்தது, அந்த கோபத்துல கொன்னா, ஆனா அவ ஒண்ணு சீரியல் கில்லர் இல்ல, சித்தப்பாவை கொல்றதுக்கு அவசியமே இல்ல, அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ராம். ஒருவேளை சீதாவோட அப்பாவா இருக்குமோ, சீதாவோட அப்பா இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி செஞ்சாரோ அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. சித்தி நடந்த இன்சிடென்ட்ல உங்களை மாதிரி யாருமே திங்க் பண்ணதே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன் ராம் அப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாரு சுபாஷ். இல்ல இத செஞ்சது சீதாவோட அப்பாவா கூட இருக்கலாம், சீதாவா இருக்கலாம்னு சொன்னாங்களா, அதை சொன்ன அப்படின்னு சொல்றாரு ராம். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி, சித்தப்பா நீங்க எங்கேயும் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுறாங்க. அப்ப துரை சொல்றாரு, நீ எங்க வெளியே போகாதடா, வீட்டுக்கு போன போட்டர் அடிச்சுட்டு அப்படி படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சுபாஷ் அர்ச்சனா வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் துரை சொல்றாரு, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது, என்ன மாமா அர்ச்சனாவா இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு துரை. என்ன மாமா சொல்லிட்டு இருக்கீங்க, சித்தப்பாவை கொல்ல வந்தது அர்ச்சனான்னு சொல்ல வர்றீங்களா, அர்ச்சனா சித்தியா அப்படிங்கிறாங்க. ஜோடே நான் அதை சொல்லலடா, நான் சொல்ல வந்தது மகாவை கொன்னது அப்படிங்கிறாங்க. ஏன் சித்தப்பா கொஞ்சம் பேசாம போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது கோயிலை காமிக்கிறாங்க. ஒரு ரவுடி மகாவோட போட்டோவை போன்ல வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் போன் கால் வருது, நாங்க அந்த முடியாமல விட மாட்டோம், கவலைப்படாதீங்க, கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் தான் எங்களுக்கு முக்கியம், நாங்க கண்டிப்பா அதை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே மகா, அஞ்சலி, பிரியா, சத்யா, அதுக்கப்புறம் வந்து மீரா, சீதா எல்லாம் வர்றாங்க. கோயிலுக்கு எதுக்கு சித்தி எங்களை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு அஞ்சலி கேக்குறாங்க. நக்கலா நம்ம
சீதாவும் ஒரு பதில சொல்றாங்க. அதுக்கு நீ முதல்ல ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னு சொல்லி சாமியை கும்பிடு அப்படின்னு அர்ச்சனா ஒரு பக்கம் சொல்ல, இதுல வேற சண்டை வந்துடுது. அப்போ அஞ்சலி சொல்றாங்க, நீ தானே ஜெயிலுக்கு போகணும், நீ தானே கொலை பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சீதா சொல்றாங்க, சரி சரி, அப்போ நேத்து உங்க அப்பாவை கொலை பண்ண வந்தது யாரு? அதுக்கு அர்ச்சனா சொல்றாங்க, நேரடியா நீ செய்யலைன்னா நீ ஆள் வச்சு பண்ணிருப்பேல. ஹலோ ஹலோ, ஆள் வச்சு செய்யற ஆள்லாம் நான் இல்ல, ஞாபகம் இருக்கா செந்தூரன் அப்படின்னு சொன்னோடனே பேசாம இருந்துட்டு கட்டுப்புல இருக்கிறாங்க மகா. இவ அலப்புற தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லி கடுப்புல இருக்காங்க அர்ச்சனா. மகா சொல்றாங்க, செந்தூரன் நானும் பாசும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும், அந்த கேஸ இன்னும் சொன்னாலும் அவ்வளவுதான் மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறாங்க. சத்யா கேக்குறாங்க, எந்த செந்தூரன் அப்படின்னு கேக்குறாங்க. சத்யா, சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. மீரா, இதுக்குதான் இவங்க கூட கோயிலுக்குலாம் நான் வரலன்னு சொன்னது. யாரு உங்களை வர சொன்னா? உயிருக்கு பயந்து நீங்க தானே வந்தீங்க அப்படின்னு மீரா சொன்னோடனே சீதா சொல்றாங்க, சாமி கும்பிட வந்த இடத்துல எதுக்கு சண்டை? நாங்க வெயிட் பண்றோம், நீங்க போய் முதல்ல சாமி கும்பிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்க போய் கும்பிட்டுக்கிறோம். அப்போ நீங்களே போய் முதல்ல கும்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்கிட்ட எல்லாம் என்ன பேசிக்கிட்டு சீதா, வா நம்மளே போய் கும்பிடலாவா அப்படின்னு சொல்லிட்டு சீதா மீரா 2 பேரும் கோயிலுக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்துட்டு இருந்த ரவுடி வர்றாரு. அதுக்குள்ள சத்யா 3 கேர்ள்ஸ் எல்லாருமே கோயிலுக்குள்ள போறாங்க. அந்த ரவுடியும் இந்த கோயிலுக்குள்ளே ஃபாலோ பண்ணிட்டு போறான். சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்காங்க. அவனும் அப்படியே கத்தி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அர்ச்சனா சாமி கும்பிட்டு பிரகாரத்தை சுத்தி வரும்போது கரெக்டா அந்த கத்தி எடுத்து குத்த வரான் அந்த ரவுடி. நம்ம சீதாவும் மீராவும் பாத்துறாங்க. வேகமா 2 பேரும் ஓடி வர்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது.